மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நம் அன்னையின் பிறந்த நாள் பெருவிழாவின் முதல் நாள் திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னை மரியாளின் பங்கு மீட்பு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அகில உலக திருச்சபையின் தூணாக இருந்தது. தனது ஜெபத்தாலும் பரிந்துரையாலும்
அன்னை மரியாள் நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு அடித்தளமாக இருப்பது அன்னை நம் மீது வைத்திருக்கின்ற நிரந்தரமான அன்பு. தான் கற்றுக்கொண்ட மதிப்பீடுகளை தன் மகன் இயேசுவுக்கு மூட்டி வலிமை மிக்கவராக அவரை வளர்த்தார். நாமும் நம் அன்னையின் திருவுளம் அறிந்து செயலாற்ற முன் வருவோம். அப்பொழுது நம் கொண்டாட்டங்கள் நிறைந்த மகிழ்வு தரும். நம் அன்பு அன்னையிடம் நமக்கு வேண்டியதை கேட்போம். அவர் நிச்சயமாக தந்தையாகிய கடவுளிடமிருந்து நமக்கு தேவையானதை பெற்றுக் கொடுப்பார் என்கிற உறுதியான உள்ளத்தோடு அன்னையின் திருவிழா திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையாசி பெறுவோம். இந்த இனிய தருணத்திலே நம்முடைய தாய் அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியனையை நாம் புகழ்கிற, அவருக்கு நன்றிப்பன் பாடுகிற இனிமையான நேரமாக நாம் பார்க்கிறோம். இந்த கெபி கட்டப்பட்ட ஓராண்டு நிறைவிலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இந்த கெபி கட்டப்படுவதற்கு மிக சிறப்பாக உதவி செய்த ஜான் மோனிக் திரேசா குடும்பத்தினர் மறக்கப்பட முடியாதவர்கள். எப்பொழுதும் இளவைக்கு அவர்கள் செய்த உதவி நாம் மறக்கவே முடியாது. இந்த நல்ல தருணத்திலே அந்த குடும்பத்திற்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். கேட்ட உடனே அவர்கள் கொடுத்த அந்த தயவு, அதெல்லாம் மிகப்பெரிய விதத்திலே யாருமே செய்ய முடியாது, அதை செய்தார்கள். அந்த குடும்பம் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக சிறப்பான முறையில் நாம் மன்றாடுவோம். மேலும் ஜோன்ஸ் ஜெயபிரபா 2ஆம் வருட திருமண நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. 2 ஆண்டுகள் கடவுள் செய்த உதவிகளுக்கு நன்மையாகும். தொடர்ந்து வருகிற பயணத்திலே அவர் தாமே நல்ல உடல் சுகத்தோடு அவர்களை வாழ வைக்கவும், இந்த குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாக செய்து கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இன்று ஜெயபிரபா தன்னுடைய 28வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். பிறந்தநாள் பரிசாக கடவுள் தாமே அவருக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்கும் இத்திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஸ்டீபன் செலின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகும். அவர் செய்த தாராளமான நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து குடும்பத்தில் ஒவ்வொரு நல்ல உடல் சுகம் கொடுத்து இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கும் இத்திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜெயராஜ் சுதா அவருடைய குடும்ப நன்றியாகும். விவேக்ராஜ் ஸ்டெபி குடும்ப நன்றியாகும். வினோத் சத்யா இவருடைய குடும்ப நன்றியாகும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவன் இணைந்திருக்கிற ஜி.எஸ். செபஸ்தியான் ஆண்மையிலை பாற்றிக்காம், மரிய நேசம் ஆண்மையிலை பாற்றிக்காவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குள்ளே இந்த இடத்திலே வீற்றிருக்கிற அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியனை புதுமை நிறைந்தவர்கள், மிகப்பெரிய விதத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறவர்கள். இந்த கெபி எழுப்பப்பட்டதே மிகப்பெரிய புதுமையினால் எழுப்பப்பட்டது. பலர் சான்று சொல்லியிருக்கிறார்கள். பல விண்ணப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு ஒரு நாள் மிக சிறப்பான விதத்திலே கடவுளுடைய கருணை நாம் கண்டுபிடிக்க முடிந்தது. அதன் வழியாக இன்று ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான விதத்திலே அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அதிசயங்களை எப்படி தருகிற அன்னையாக இருக்கிறார், அள்ளி தருகிற அன்னையாக இருக்கிறார். ஆக அந்த அன்னையிடத்திலே நம்முடைய தேவையை எடுத்து வைப்பு, ஏதாவது ஒரு வேண்டுதல் மிக சிறப்பான விதத்திலே நாம் எடுத்து வைக்கிற போது அவர் தாமே நமக்கு நிறைவாக தருகிறார். இந்த நேரத்திலே மனமுருகி மன்றாடுங்கள். வேதனைகள், கவலைகள், துயரங்கள், பாரங்கள் இருக்கலாம். எல்லாமே கடவுள் சன்னதியிலே காணாமல் போகிறது. கடவுளின் சன்னதி மனதிற்கு நிம்மதி. ஒருவேளை நிம்மதி இழந்திருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அந்த நிம்மதியை கடவுள் தேடுகிறார். நீ தேடு நிம்மதியை நான் தருகிறேன் என்கிறார். ஆகவே அந்த கடவுளத்திலே நான் நிம்மதி பெறுவோம், ஆற்றல் பெறுவோம். அன்னை செய்து வரும் அந்த மேலான காரியங்களுக்காக சத்தமாக சந்தோஷமாக பாடுவோம். இறைவன் நம்மை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் அதிசய அன்னையை பரிந்துரையால் இன்றைய துன்பங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் முன்னறிவிப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. அவர் கடவுளின் சார்பாக இஸ்ரேலை ஆளப்போகின்றவர். அவர் வலிமையோடும் மாற்றியோடும் மக்களை வழிபடுத்துவார், மக்களுக்கு அமைதி அருள்வார் என்று கூறும் இவ்வாசகத்தினை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம் மீகா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அரண்கூழ் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக முற்றுகை இடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடிபெறுவான். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெற்றும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புதிய வாழ்வுக்கான நெறிமுறைகள் கூறப்பட்டுள்ளது. நாம் மனப்போன போக்கில் பிறர்க்கு தீமை விளைவித்து வாழாமல் நன்மை செய்து வாழ வேண்டும். கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் இவ்வாசகத்தை கேட்போம். புனித பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கேட்போர் பயனுடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி
இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விற்று அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரியே வாழ்க. சத்தமா மரியே வாழ்க. இன்னொரு முறை சத்தமா மரியே வாழ்க. அன்பானவர்களே, நாம் முன்னுரையில் வாசிக்கும் போது கேட்டோம் நாம் இந்த திருப்பலியை எதற்காக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? மாதாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக. நாளை செப்டம்பர் 8ஆம் தேதி நம்முடைய அன்னை மரியாளின் பிறந்த நாளை திருச்சபையோடு இணைந்து நாம் அனைவரும் கொண்டாடவிருக்கின்றோம். அதற்கு முந்தின நாள், அதுதான் முன்னுரையில் வாசித்தாங்க, முதல் நாள் கொண்டாட்டம். எனவே இந்த நாள் மாலை வேளையில் நாம் அனைவரும் இந்த ஆரோக்கிய அன்னையின் இந்த புதிய கெபியின் முன்பாக, தந்தை அவர்கள் சொன்னார்கள் ஓராண்டு நிறைவு பெற்றது என்று, அந்த புதிய கெபியின் முன்பாக அன்னைக்கு நன்றி செலுத்தவும் அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடவும் நாம் கூடியிருக்கின்றோம். பிறந்த நாள் இன்னைக்கு, நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தமா குரல் எழுப்பி இன்னைக்கு இப்ப ஈவினிங் மாலையிலேயே அன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடலாமா? சத்தமா சொல்லலாமா? அன்னை மரியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னொரு வாட்டி, அன்னை மரியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் பிறந்த நாள்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் வெட்டுவோம். நாமும் அன்னை மரியாளுக்கு அதை செய்யவிருக்கின்றோம். எனக்கு எப்பவுமே நம்முடைய தந்தை பிரான்சிஸை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு காலில் சக்கரத்தை கட்டி விட்டா ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, நகண்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவர் எவ்வாறு சுறுசுறுப்பாக ஒரு இளம் புயலாக இருக்கின்றாரோ அதே போல இந்த இளவை பங்கையும் அப்படியே வச்சிருக்காரு. ஒருத்தரையும் சும்மா எல்லாத்தையும் பரப்பா வச்சிருக்காரு, ஆக்டிவா. அந்த வகையில் உங்களுடைய பங்கு தந்தைக்கும் அவரோடு இணைந்து பரபரப்பாக அன்னை மடியை தேங்கி ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தை இளையராஜா சார்பாக என்னுடைய சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கைதடிச்சு உங்களுக்கே ஒரு நன்றி சொல்லிடுறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய மறைவுரைக்கு வருவோம். அன்னைக்கு பிறந்த நாள். அன்னை பிறந்தது எப்படி? அன்னை பிறந்தது எப்படி? தூய ஆவியால். கலிலேயாவில் இருந்து இருவர் என்ற ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் சுவைக்கின் அண்ணா
இவருடைய வாழ்க்கையை எழுதியிருக்கின்றார்கள். சுவைக்கின் அண்ணாவிற்கு குழந்தை இல்லாமல் பல ஆண்டு காலங்கள் இருந்து இறுதியில் அன்னை மரியாள் சுவைக்கினுக்கு அண்ணாளுக்கும் அங்கு பிறக்கின்றார். எப்படி? பிறப்பு நிலை பாவம் இல்லாமல், அதான் அமல ஒரு தாய் என்று நாம் சொல்கின்றோம். ஆக ஜென்ம பாவம் இல்லாமல், இந்த பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் அன்னை மரியாள் அங்கு ஒரு குழந்தையாக சுவைக்கின் அண்ணாவிற்கு தோன்றுகின்றார், பிறக்கின்றார். ஒரு சாதாரண பெண் குழந்தையை போல, நாம் எல்லாம் அங்கே எத்தனையோ பெண் குழந்தைகள் இருக்கின்றோம். சாதாரண ஒரு பெண் குழந்தையாக தன்னுடைய வீட்டில் சுவைக்கினுக்கும் அண்ணாளுக்கும் அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றார். எல்லா மனிதருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயது வந்து ஒரு ஆசை, ஒரு ஆவல், ஒரு ஏக்கம் இருப்பது உண்டு. அந்த 14-15 வயதை தாண்டியவுடன் தன்னுடைய எதிர்கால வாழ்வை பற்றிய ஒரு கனவு, தன்னுடைய கணவர் எவ்வாறு இருப்பார், தன்னுடைய குடும்ப வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு கனவு எல்லா பெண்களுக்குமே இருப்பது உண்டு, எல்லா ஆண்களுக்கும் இருப்பது உண்டு. அந்த வகையில் 14-15 வயது அடங்கிய அந்த மரியா என்ற அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடைய எதிர்கால வாழ்வை பற்றிய ஒரு ஏக்கம். எனது கணவர், என்னுடைய திருமண வாழ்வு நெருங்கி கொண்டிருக்கின்றது, நான் திருமண வாழ்வை நெருங்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இளம் வயதில் எனக்கு என் பெற்றோர்கள் கணவரை, ஒரு வாழ்க்கை துணையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய திருமண வாழ்வு எவ்வாறு அமையப் போகிறது என்ற ஒரு கனவு, இதனுடைய குழந்தைகளை நான் எவ்வாறு வாழ வைக்கப் போகின்றேன், எவ்வாறு வளர்க்கப் போகின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், ஒரு கனவு. அன்னை மரியாளுக்கும் அந்த வயதில் இருந்தது. அவருடைய தந்தை சுவைக்கினும் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற ஒரு வரனை தேடுகின்றார், ஒரு வாழ்க்கை துணையை தேடுகின்றார். அந்த தாவீதின் குலத்தில் உள்ள யோசேப்புக்கும் மனம் ஒப்பந்தம் ஆகின்றது. மன ஒப்பந்தம்னா இன்னைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் சொல்லுவோம். யூத சமுதாயத்தில் இந்த மன ஒப்பந்தம் அல்லது என்கேஜ்மெண்ட் என்பது மிகவும் சீரியஸாக ஒரு திருமணத்திற்கு இணையாக கருதப்பட்ட ஒன்று. அங்கு மன ஒப்பந்தம் ஆகிவிட்டால் அவர்கள் ஒரு கணவன் மனைவியாகவே இருக்கின்றார்கள். ஒருவேளை மனம் ஒப்பந்தமான பிறகு திருமணத்திற்கு முன்பாக அந்த பெண்ணோ அல்லது ஆணோ இறந்தால் அவர்கள் விதவைகளாக கருதப்படுகின்றார்கள். அந்த அளவிற்கு அந்த என்கேஜ்மெண்ட், அந்த திருமண ஒப்பந்தம் என்பது ஒரு சீரிய முறையில் கணக்கிடப்பட்டது. ஆக மன ஒப்பந்தமான பின் அன்னை மரியாள் தன்னுடைய கனவில் இன்னும் விதைக்கின்றாள். ஒரு 14-15 வயதை அடைந்த ஒரு பெண், இளம் பெண். இப்பொழுது பிரச்சனை ஆரம்பிக்குது. யார் வரா? கபிரியல் தூதர் நம்மால் வர சண்டை விடுவாரு. வந்து என்ன சொன்னாரு? இன்னைக்கு நற்செய்தியில் வாசித்தோம். என்ன சொன்னாரு? ஒரு குழந்தையை பெற்றிருப்பாள். அவன் வந்தவுடன் சொன்ன வார்த்தை என்ன? அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. இதை கண்டவுடன், இதை கேட்டவுடன், வானதூதரை பார்த்தவுடன் அன்னை மரியாளுக்கு ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு பதட்டம். இதோ ஆண்டவரின் தூதர் எனக்கு தோன்றி இருக்கின்றார். அதோடு இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, நான் ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். ஆக ஒரு கலக்கம். திடீர்னு யாராவது கனவுல வானதூதர் வந்தா இது எல்லாருக்குமே இருக்குது. அன்னை மரியாளுக்கு இன்னும் அதிகமாக இருந்தது. ஏன்னால் தோன்றிய வானதூதர் சொன்ன வார்த்தை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. இந்த பயத்தில், அந்த கலக்கத்தில் அன்னை மரியாள் என்ன சொல்வது, நான் என்ன பதில் அளிப்பது என்று தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே வானதூதர் மீண்டும் சொல்கிறார். என்ன சொல்றாரு? இன்னைக்கு வாசிக்க கேட்ட அந்த லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வானதூதர் என்ன சொல்றார் மரியாளுக்கு? மரியே, ஆக மரியே அஞ்ச வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவ பயத்தோடு இருக்கின்ற மரியாளுக்கு ஆண்டவரின் தூதர் கொடுத்த வார்த்தை அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். மாதவர்களே, இங்க இருக்கின்றத என்னையும் சேர்த்துக் கொள்வோம், உங்களையும் சேர்த்துக் கொள்வோம். எத்தனை பேர் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ அல்லது தங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை பற்றியோ பயப்படாமல், எந்தவித குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கின்றோம். இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இது என்னுடைய குழந்தையின் எதிர்கால வாழ்வை பற்றி நான் பயமே படல, அல்லது என்னுடைய வாழ்வை, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி, குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம்,
திருமணம் வயதை எட்டியவர்களாக இருக்கலாம், திருமணம் அடைந்து திருமணம் முடிந்து குழந்தை பேருக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். யாராவது ஒரு ஆள் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் பயப்படாமல் தைரியமாக இருக்கிறேன் என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியும் என்றால் மிக அரிது. இதே நிலைதான் அன்னை மரியாளுக்கும். வானதூதர் மரியே அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொன்ன உடனே ஒரு பயம். ஏன் இந்த வாழ்த்து? ஏன் ஆண்டவரின் தூதர் என்னை தேடி வந்திருக்கின்றார்? எதற்காக என்னை தேடி ஆண்டவரின் தூதர் வர வேண்டும்? இந்த சமுதாயத்தில் எத்தனையோ இளம் பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஏன் என்னை தேடி வர வேண்டும் என்கின்ற ஒரு அச்சம், ஒரு பயம். அன்பார்ந்தவர்களே, இந்த பயம் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. ஏதோ ஒரு வகை உடலில் நோயினால் இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயமாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் வந்து கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதை விட்டு நீ எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? நாளைக்கு ஸ்கூல் போகணுமா? ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? இந்த குழந்தைகளுக்கு என்ன பயம்? பள்ளிக்கூடத்தில் நாளைக்கு ஹோம்ஒர்க் இல்லாமல் போனால் ஆசிரியர்களுக்கு பயம். அது பிஞ்சு குழந்தைகள் உள்ளத்தில் நம்ம பயத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே பயம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இருக்கின்றவர்கள் இரண்டு பேர்கள் சொல்வார்கள். அப்கோர்ஸ் 3 சொல்லலாம். ஒன்று, அப்போதான் பிறந்த குழந்தை, ஒரு 6 மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தை. இன்னொன்று, மனநிலை சரியில்லாதவர்கள், பைத்தியக்காரர்கள். எதை பற்றி பயப்பட மாட்டாங்க. 12 மணிக்கு எங்கெல்லாம் சுற்றுவாங்க தெரியுமா? எங்கனாலும் போயிட்டு வருவாங்க. எதை கண்டும் அவர்களுக்கு பயமில்லை. 3வது, ஞானிகள், அனைத்தையும் துறந்தவர்கள். இவர்கள் மிக அரிது நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில். 2 நபர்களை கொள்ளலாம். அப்போதான் பிறந்த குழந்தை எதை நினைத்து பயப்படுவதில்லை, அழும், ஆனால் அதுக்கு பயங்கிறது இருக்காது. அதே போல்தான் மனநிலை சரியில்லாதவர்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவர்களை விட்டு எல்லோருமே எல்கேஜியா இருக்கட்டும் அல்லது யூகேஜியா இருக்கட்டும், மரண பிடியில் இருக்கின்றவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஏதோ ஒரு பயத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். என்ன ஆகுமோ தெரியல, நீ பயம். அன்னை மரியாளுக்கு வானதூதரை கண்டு பயம், வானதூதரின் வாழ்த்தை கேட்டு பயம். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய நிலையில் இருந்த அன்னை மரியாளுக்கு ஆண்டவரின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன? அதற்கு முன்பாகவே அந்த 1ஆம் அதிகாரம் நாம் 28ஆம் வசனத்திலே வாசிப்போம். ஆண்டவர் வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. துயரத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் அன்று வானதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை, உங்களுடைய உடலில் நோயை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அல்லது கடன் பிரச்சனை நேற்றி கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய குழந்தைகளை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. காரணம், ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். இந்த வார்த்தையை நாம் எத்தனை பேர் நம்முடைய உள்ளத்தில் சீரியஸாக எடுத்திருக்கிறோம்? இதோ ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எதை நினைத்தும் கவலைப்படுவதில்லை, தேவையில்லை என்று எத்தனை பேர் நம்முடைய வாழ்வில் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த வார்த்தையை எடுத்திருக்கின்றோம். எப்போது இந்த ஜெபத்தை சொல்றோம், அதில் இருந்த மாதிரியே வாழ்க, ஆண்டவர். ஆனால் இந்த வார்த்தை எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை என்று நம்ம எத்தனை பேர் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? அன்று கலங்கி தவித்த மரியாளுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல இது. ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு துன்பத்தை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் அனைவருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட வார்த்தை இது. இதை எனக்கான வார்த்தை என்று நம்முடைய வாழ்வில் எத்தனை பேர் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம்? காரணம், இது நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தை நாம் பல வேளைகளில் மறந்து விடுகின்றோம். அன்னை மரியாளுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். எல்லாருமே நம்ம நெஞ்சில இதயத்துல வலது கையை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். நான் எதை கண்டும் பயப்படுவதில்லை, நான் எதை கண்டும் பயப்பட போவதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, இது அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இதோ இந்த நேரத்தில் நாம் எதை நினைத்து பயந்திருந்தாலும், எதை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். அவை அனைத்தும் எனக்கு எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த
அன்னை மரியாளிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே போல அன்னை மரியாளுக்கு அந்த குழப்பம் தீர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, அந்த பயம் போகின்ற நிலையில் இருக்கும் போது வானதூதரின் வார்த்தை இன்னும் ஒரு குழப்பத்தை உருவாக்குகின்றது. வானதூதர் சொன்ன வார்த்தை என்ன? நீர் கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இம்மால் என்று பெயரிடுவீர், அவர் மிகப்பெரியவராக இருப்பார், இந்த உலகத்தில் மீட்பராக இருப்பார். ஆக இஸ்ரேல் அந்த தாவீது அரசரின் அரியணை அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது வானதூதர் மரியாவுக்கு சொன்ன வார்த்தை. இப்போ அதெல்லாம் சரிதான். மரியாவுக்கு என்ன குழப்பம்? நான் இன்னும் திருமணம் ஆகாத ஒரு கன்னிப்பெண், திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண். இறைசில் பிரியமானவர்களை, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை அன்னை மரியாளுக்கு. இந்த திருமணம் ஆகாமல் யூத சமுதாயத்தில் ஒரு பெண் கருவுற்று இருந்தால் அவனுக்கு தண்டனை என்ன? நமக்கு எல்லாரும் தெரியும். என்ன தண்டனை? கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அங்க ஒன்று கல்லால் எறிந்து கொல்லப்பட போகிறோமோ என்ற ஒரு பயம், ஒரு கலக்கம். இன்னொன்று, தன்னுடைய குடும்பத்தினருக்கு, தன்னுடைய பெற்றோருக்கு அவமானம் ஏற்படுமே, ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையில் தன்னுடைய குடும்பத்துக்கு தான் ஆளாக்கி விடுவேன் என்ற ஒரு அச்சம், குடும்பத்தை பற்றிய ஒரு கவலை, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை. ஒருவேளை இது எவ்வாறு நிகழ்ந்து விட்டால் நான் எவ்வாறு வெளியில் தலை காட்டுவது? என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், இந்த ஊரில் உள்ள அனைவரும் என்னை ஏளனமாக பார்ப்பார்களே, என்னை கொஞ்சம் காரி துப்புவார்களே, என்னால் கல்லால் அடித்துக் கொள்வார்களே என்ற ஒரு பயம், ஒரு குழப்பம் அன்னை மரியாளுக்கு இருந்தது. ஆனால் அவருடைய இதயத்தில் கொண்டிருந்த வார்த்தை என்ன? இதற்கு முன்பாக நாம் பார்த்த அந்த வார்த்தை, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அது ஒரு சிறு குழப்பம், ஒரு தயக்கம். அதனால்தான் வானதூதர் கேட்கின்றார், இது எங்கனம் நிகழும், இது எங்கனம் நிகழும், இது எப்படி நிகழும்? வானதூதரும் பதில் சொல்கின்றார். அந்த உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் அன்னை மரியாளுக்கு வானதூதர் ஒரு ஆணித்தரமான, ஒரு நிலையான, நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையை சொல்லி அவர் நம்பிக்கை அதிகப்படுத்த ஆசைப்படுகின்றார். அதனால்தான் என்ன சொல்கின்றார்? இதோ முதிர்ந்த வயதில் நம்முடைய உறவினரான எலிசபெத்தும் கருவுற்றிருக்கின்றார். அதற்கு பிறகு அந்த 37ஆம் வசனத்தை வாசிங்க. இது நம்ம எல்லாருக்குமே இறைவன் கொடுக்கின்ற வார்த்தை. ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. மார்ட்டின் லூதர் யாரு? ஒரு குருவானவர், ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர், புராட்டஸ்டன்டின் அந்த தலைமை. அவர் பிரச்சனையை, அந்த திருச்சபையில் உள்ள நடந்த அந்த தவறுகளை சுட்டி காட்டி வேறு விதமான சபையை உருவாக்க காரணமாக இருந்த ஒரு குருவானவர். அவர் சொல்லும்போது அழகாக சொல்லுவார், உலகில் நடந்த அனைத்து அதிசயங்களிலும் அற்புதங்களிலும் மிக முக்கியமானது, மிக உயரியது எதுவென்றால் அன்னை மரியாள் அந்த வானதூதரின் வார்த்தையை நம்பியது. ஆண்டவர் இயேசு தாய் வயிற்றில் பிறந்தது அல்ல, அதற்கு முன்பாகவே, இது நான் திருமணமாகும் முன்பு, என் கணவனை நான் அறியும் முன்பாகவே, நான் குழந்தை என்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று மரியாள் நம்பியதுதான் மிக உயரிய புதுமை, மிக உயரிய அதிசயம் என்று மார்ட்டின் லூதர் சொல்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இதை நம்ப காரணம் ஆண்டவர், அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இன்று நம்ம எத்தனை பேர் இதை நாம் உறுதி நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? குடும்பத்தில் திடீரென ஒரு திருமண நிகழ்வு கைகூடலாம், கையில் பணமே இருக்காது, எந்தவித ஒரு பொருளோ பொண்ணோ எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? மனிதர்களை தேடி ஓடுவோம். யாராவது கொடுத்து உதவிட மாட்டாங்களா? அல்லது தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கலாம், பணம் இல்லாமல் போயிருக்கலாம், சேர்ப்பதற்கு நம்ம யாராவது தேடி ஓடுகின்றோம். இது எனக்கு எவ்வாறு நடக்கும்? இவ்வளவு பெரிய தொகை தேவைப்படுகிறது, இவ்வளவு பெரிய பணம் தேவைப்படுகிறது, நான் எவ்வாறு இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று நாம் ஒரு பதபதப்போடு குழப்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை நமக்கு இறைவன் கொடுக்கின்ற ஆறுதலாக இருக்கின்றது. எதை நினைத்து கவலைப்படாது, ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. மனிதரால் இயலாதது நிறைய உண்டு. நம்மால் சொல்ல போனா எதுவுமே இயலாது, எதுவுமே இயலாது. நாம பெருமை பாராட்டிக்கலாம், நான் செஞ்சேன், நான் செய்தேன், என்னுடைய பணத்தால் செய்தேன், என்னுடைய பதவியால் செய்தேன், என்னுடைய பட்டத்தால் செய்தேன் என்று. ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனின்றி அணுவும் அசையாது. இயேசுவில் எனக்கு மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை அன்னை மரியாளை முற்றிலுமாக மாற்றி போட்டது.
இது முதிர்ந்த வயதில் மலரினப்பட கருதப்பட்ட இந்த எலிசபெத்துக்கு குழந்தை பேர் உண்டு என்றால், திருமணமாகாமல் கணவனை அறியாமல் நானும் குழந்தை பெற்ற முடியும் இறைவனின் ஆவியானவரால், இறைவனால் முடியும் என்று அன்னை மரியாள் நம்பினார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வில் இன்று நம்முடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்வோம். அன்னை மரியாளின் பிறந்த நாளை கொண்டாட நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்ற நாம் குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் ஆண்டவரின் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு, இதோ அந்த ஆண்டவரால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை, எதுவாக இருக்கட்டும், மருத்துவமனையில் கைவிடப்பட்ட நிலைகளாக இருக்கலாம், அல்லது மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலைகளாக இருக்கலாம், அல்லது எனக்கென உதவி செய்ய யாருமே இல்லை என்ற நிலையில் இருக்கலாம், பணம் தேவை, ஒன்றுமே இல்லை என்ற நிலைமை இருக்கலாம். ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை நாம் நம்பும் போது, அவரை மட்டுமே நம்பும் போது அனைத்தும் இயலும், அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான திட்டத்தை வகுத்திருந்தார். அந்த உலகத்தின் மீட்பரை இவ்வுலகிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தாயாக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்திருந்தார், ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்திருந்தார். இறைவனின் அன்னை மரியாளுக்கு ஒரு வளமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதைத்தான் இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் இந்த 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போம். இறைவாக்கினர் எரேமியா 29:11. நானே வாசிக்கிறவா? ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. ஏனெனில் நான் உங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டம் எனக்கு தெரியும் அல்லவோ. கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை சொல்கிறார். ஏனெனில் நான் உங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் அல்லவோ. தொடர்ந்து அவை பலமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. அந்த திட்டம் உங்களுக்கு வளமான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய திட்டம், உங்களுக்கு அழிவை கொடுக்கக்கூடிய திட்டம் அல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாளுக்கு இறைவன் வகுத்த திட்டம் அதுதான். அன்னை மரியாளின் வாழ்வுக்கு அழிவுக்கான திட்டம் அல்ல. அன்னை மரியாள் கலங்கிறாள், என்னுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்குமோ, என்னுடைய தாய் தந்தர்கள் எந்த இழிவுக்கு இட்டு செல்லப்படுறவர்கள் கலங்கி கொண்டிருக்கும் போது இறைவனின் திட்டம் ஒரு வளமான திட்டம், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய திட்டம், எதிர்காலத்திற்கான திட்டம் என்று ஆண்டவர் அந்த திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, நமக்கும் இறைவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார். நம்முடைய நல்வாழ்விற்கான திட்டம், அழிவிற்கான திட்டம் அல்ல. ஆண்டவரை நம்பி அன்னை மரியாளை போல நாம் ஆண்டவரின் பாதம் நடக்கும்போது, ஆண்டவரின் வழி நடக்கும்போது, அன்னை மரியாளை பின்பற்றி இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று முழுமையாக ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அது நம்முடைய வாழ்வின் வளமான வாழ்விற்கான திட்டம், எதிர்காலத்திற்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய திட்டம், நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியும் சமாதானத்தை தரக்கூடிய திட்டம், நம்முடைய உடலில் நோயை தீர்க்கக்கூடிய திட்டம், நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரு நல்ல திட்டம். அந்த திட்டத்தை நாம் நமதாக்கிக் கொள்வோம். இறைவனின் அருளை ஆசிரியை நமதாக்கிக் கொள்வோம். இதோ ஆரோக்கிய அன்னையின் வேண்டுதலால், பரிந்துரையால் நாமும் ஆண்டவரிடமிருந்து இதோ அனைத்தையும் நமதாக்கிக் கொள்வோம். இறைவனால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்புவோம். இறைவன் நமக்கு வைத்திருக்க திட்டம் மேலானது என்று நம்புவோம். அன்னை மரியாளைப் போல நாமும் ஆண்டவரை பின்பற்றுவோம். இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ்வோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அள்ளித்தரும் அதிசய அன்னை நமக்கு பரிந்து பேசுகின்றார் தன்னுடைய மகனிடம். அதே நம்பிக்கையோடு, அதே விசுவாசத்தோடு நம்முடைய ஜபங்களை, மன்றாட்டுக்களை அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே
தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இசையா நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. அன்பின் இறைவா, திரு அவை முன்னெடுக்கும் எல்லா காரியங்களிலும் அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் சொல்வது போல நீர் விரும்புவது போல செயலாட்ட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இசையா நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. நீதியின் அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அர்ப்பணித்து முழுமலையை உணர்ந்து முழு மனித குல மீட்புக்காக அர்ப்பணித்து வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இசையா நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. அன்னையின் மைந்தனே இறைவா, பிறப்பு ஒரு கொடை என்பதை உணர்ந்து பிறப்பின் அர்த்தம் நிலைநாட்டப்பட உமது திருவுளம் அறிந்து நாங்கள் நடந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இசையா நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. சமாதானத்தின் ஊற்றே எம் இறைவா, உலகெங்கும் நடைபெறும் போர்கள், வன்முறைகள் மற்றும் இயற்கை சீற்றங்களால் தங்கள் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து வாடும் மக்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் அளித்து புது வாழ்வு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இசையா நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எமது பங்கில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இசையா நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. அன்பின் இறைவா, எமது இணையோர் பற்பநாதபுரத்தில் நடைபெறுகின்ற ஆலய பணிகள் சிறப்பாக நடைபெற்று விரைவில் புதிய ஆலய அர்ச்சிக்கப்பட்ட உமதருளை நிறைவாக பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே கேட்பதை தாரும் இசையா நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கருத்துக்களை மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்பார். கொடைகளின் வள்ளலே இறைவா, இதோ எங்களுடைய விசுவாசத்தை ஆசீர்வதித்தருளும். நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற எங்கள் நன்றிதலை ஏற்றருளும். நாங்கள் ஜெபித்திருக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஏற்று அனைத்தும் ஒரு திருவுளத்தின்படி இருப்பின் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாம் உள்ள தந்தையாய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழிப்பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய அள்ளித்தரும் அதிசய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருப்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமணி காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இணைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்திருள். பேரிரக்கமுள்ள கடவுளே, இந்த நல்ல நாளிலே முழந்தால் படியிட்டு உம் திருமுன் நிற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராங்க. கவலையோடு வந்திருக்கிறார்கள், பாரத்தோடு வந்திருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறார்கள். நிம்மதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாக வாரி வழங்குவீராங்க. இந்த இடத்திலிருந்து அருள்வரங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. இந்த இடத்திலிருந்து மனதிற்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. இந்த இடம் ஆறுதலின் இடமாக, அதிசயத்தின் இடமாக, அன்பின் இடமாக, மனமாற்றத்தின் இடமாக, பரிகாரம் செய்கிற இடமாக இருப்பதாக. எந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பெல்லாம் நிறைவாக பெறுவார்களாங்க. யோவான செய்தி 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, கடவுளே, இரட்சகரே, மீட்பரே, உம் பெயரால் உம் பிள்ளைகள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அவரவர் தேவையை பெற்று மகிழ்வார்களாக, சாட்சி சொல்வார்களாக. அன்னையின் பிறந்த நாளை கொண்டாட நாங்கள் முயற்சி எடுத்தோம், அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி எல்லோரோடும் பயிர்வார்களாக, சாட்சி சொல்வார்களாக, சான்றுமிக்க வாழ்வார்களாக. இந்த நல்ல நாளிலே உம்மிடமிருந்து ஆசிர் பெருகும் பிள்ளைகள் உம்மை போல வாழவும் முயற்சி எடுப்பார்களாக. நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல நடத்தைகள் இவற்றையெல்லாம் மனதிற்குள்ளே பதியம் போடுவார்களாக. அது வளர்ந்து வருவதற்கு ஆன்மீக நீர் ஊற்றுவார்களாக. இதன் வழியாக அபாரமான வளர்ச்சியை கண்டு மகிழ்வார்களாக. எல்லோரையும் நீ சிறப்பாக பாதுகாத்து வழிநடத்துகிறாங்க. பத்திரமான வாழ்வை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாங்க. ஆபத்துகள், விபத்துகள் இருந்து காப்பாற்றுகிறாங்க. இயற்கை சீற்றங்கள் இவற்றிலிருந்து நீ காப்பாற்றுகிறாங்க. நிறை வாழ்வையும் மகிழ்ச்சியும் கண்டு எப்போதும் பிள்ளைகள் உன் முன்னால் துதிப்பாடுவார்களாக. அதற்கான வரங்கள் நிறைவாக கிடைப்பதாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக நாங்கள் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், கஷ்டங்கள், சோதனைகள், நோய்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதி ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திருச்செம்மறியே, எம்
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக கொடுத்தவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 51. ஆயிரம் குறைகள் என்னிடம் வந்து
ஆரோக்கிய அன்னையை எங்களுக்கு பாதுகாவலியாய் தந்து நாளும் எம்மை வழிநடத்தி வரும் இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்மை புரியும் இறைவா உலக மக்கள் அனைவரையும் உமது அன்பாலும் அரவணைப்பாலும் பாதுகாத்து நாளும் உமது அருள் ஒளியால் வழிநடத்தி வரும் இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. வாழ்வளிக்கும் இறைவா தங்கள் வாழ்வினை இறைவனுக்காக அர்ப்பணித்த அன்பு அருள் பணியாளரையும் அருள் சகோதரிகளையும் எமது பங்கின் வளர்ச்சிக்காக தந்த இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குள்ளே நம்முடைய பாதுகாவலே அளித்தரும் அதிசய ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாள் முன் கண்ணோட்டமாக இன்றைக்கு முதல் நாள் நாம் சிறப்பான விதத்திலே அன்னையை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அன்னையே எங்கள் தாயே தஞ்சமே எங்கள் ஆதரவே என்றெல்லாம் நாம் மனதிற்குள் நினைத்து அவளை போற்றி கொண்டிருக்கிறோம். அன்னையோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பேரு, ஒரு ஆசீர்வாதம். அன்னையை நம்புகிற பிள்ளைகள் அனாதைகளாக இருப்பதில்லை, அவர்கள் எப்போதுமே மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பது அவளை அனுபவித்தவுடைய கூற்று. நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், உளமாற போற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த கெபி இலவைக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு, ஆசீர்வாதம். இந்த கெபியின் வழியாக நன்மைகள் பெற்றவர்கள், அருள் வரங்களை பெற்றவர்கள் பலராக இருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்றி நாம் சிறப்பான விதத்திலே அன்னையை புகழ்ந்திருக்கிறோம், நன்றி செலுத்திருக்கிறோம். அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாம் அந்த கொரோனா காலகட்டத்தில் என்னுடைய முதல் ஆண்டிலே திருவிழா இல்லாமல் இருந்த நேரத்திலே அன்னையை எப்படியாவது கொண்டாட வேண்டும், அவள் செய்த மகத்துவத்தை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நினைத்தேன். 2 நாட்கள் கொண்டாட நாம் தீர்மானித்தோம். அது இப்போது கடந்த 3 ஆண்டுகள், இப்போது 4வது ஆண்டாக இது தொடர்கிறது. இந்த இடத்திலே அன்னையை நாம் பார்ப்பது என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்றால் ஆரோக்கிய அன்னை அவருடைய பிறந்த நாள் அன்று நாம் சிறப்பான விதத்திலே கொண்டாட வேண்டும். அதற்கு 2 நாள் எடுத்து இலவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. அதற்கு ஏற்பாடு செய்த நல்ல உள்ளங்களை எல்லாம் நிறைவாகவே நான் நினைத்து நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு இந்த திருவிழாவின் முதல் நாளாக நமக்கு மிக சிறப்பான விதத்திலே தலைமை தாங்கி மிக அருமையான ஆசீர்வாதமான திருப்பலியை நமக்கு வைத்தவர்கள் அருட்தந்தை இளையராஜா அவர்கள் குறுமடத்திலே குருமானவர்களை உருவாக்குகிற பணியில் இருக்கிறார்கள். நாங்கேரி தூய சவேரியார் குறுமடத்திலே குருமானவர்களை உருவாக்குகிற மிக சிறந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டு சிறுமலர் குறுமடத்திலே நான் அந்த குருமானவர்களை உருவாக்குகிற பணியில் இருந்தேன். ஆகவே அந்த பணி என்பது எனக்கும் தெரியும். குருமானவர்களை உருவாக்குகிற துணை அதிபராக தூத்துக்குடி சிறுமலர் குறுமடத்தில் இருந்தேன். தந்தை அவர்கள் அதே பணியை இங்கு செய்கிறார்கள். குருமானவர்களை உருவாக்குவது ஒரு பெரிய பேறு பெற்ற பாக்கியம். அவர்களை கண்காணிப்பது, அவரோடு இருப்பது, அவர்களுக்கான பயிற்சி கொடுப்பது, நம் வாழ்வால் அவர்களை உயர்த்துவது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நிலை. அதை தந்தை இளையராஜா அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி நெருக்கமான ஒரு நண்பராக பழகுவது. அவர் குறிப்பிட்ட வாங்கி 15 வருடம் ஆகிறது. எனக்கு இப்போதான் 10 நடந்துகிட்டு இருக்கிறது. ஆக இந்த தருணத்தில் கூட நான் இளையா என்று தான் கூடுவேன். அவரை இளையராஜாவை அவர் இளையா என்று வைத்திருக்கிறார். இளையா என்று தான் கூடுவேன். மரியாதை கொடுக்க வேண்டும் என்றே தோன்றாது. என்ற அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பதன் காரணமாக தோன்றாது. மிக சிறப்பான விதத்திலே எங்கு சென்றாலும் குறுமடத்தை தாண்டி பல இடங்களுக்கு என்னை அழைத்து செல்கிறார். அவருடைய வாகனத்திலே
பல இடங்களுக்கு திருவிழாக்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அண்மையில் கூட பாரபுரம் அடிக்கடி என்னை கொண்டு போய் சேர்த்தார். இப்படியெல்லாம் பல விதத்தில் உதவி செய்யக்கூடிய தந்தை, குருமானவர்களுக்கு மிக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர், இயேசுவின் பணியெல்லாம் மிக சிறப்பாக செய்து காட்டக்கூடியவர், எப்போது அழைத்தாலும் வரக்கூடிய மிக நல்ல குணம் கொண்டவர்கள். ஆகவே தந்தை அவர்கள் இன்றைக்கு வந்து மிக சிறப்பாக நமக்கு ஆசீர்வாதமான திருப்பலி தந்ததற்காக பொன்னாடை போர்த்தி அவர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். தந்தை அவர்களுக்கு திரு அருள்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்த மறைக்கல்வி குழந்தைக்கு ஒருவர் பரிசு கொடுக்கிறார். நாம் ஒரு சிறிய பரிசையும் இளவைக்கு வந்ததன் காரணம் அவர்கள் மறக்கக்கூடாது. நாம் எல்லோருக்குமே பரிசு கொடுக்கிறோம், குருக்களையும் விடக்கூடாது, அவர்களுக்கும் பரிசு கொடுக்க வேண்டும். ஆகவே சிறப்பான விதத்திலே நாம் தந்தைகளை பாராட்டுவோம், கைத்தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை ஞானராஜ் அவர்கள் மிக சிறப்பான விதத்தில் நமக்கு நன்றாக தெரியும். குர்னிஸ் தியான இல்லத்திலே அவர்கள் சிறப்பான விதத்திலே பணி செய்த தந்தை அவர்கள். நான் கடந்த பங்கு சேவியர்புரத்தில் இருக்கிற போது தந்தை அவர்களை தொடர்பு கொண்டு அடிக்கடி உதவி கேட்கிற போது மிக சிறப்பாக உதவி செய்வார்கள். நாங்குநேரி பங்கு தந்தை, முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை டென்சில் ராஜா அவர்கள் இருக்கிற போது அடிக்கடி சந்தித்து உறவாடி பல்வேறு திருவிழாக்களுக்கு அங்கு செல்வது, இதையெல்லாம் வழக்கமாக நாம் வைத்திருந்தோம். அவர்கள் அங்கு இயக்குநராக இருக்கிற போது அடிக்கடி அழைப்பார்கள். அடிக்கடி நாங்கள் மகிழ்வோடு இருந்த தருணங்கள் எல்லாம் உண்டு. அதற்கெல்லாம் அவர்கள் இயல்பாக ஏற்பாடு செய்வார்கள். இப்போது அவர்களும் குறுமடத்துக்கு சென்றிருந்தார்கள். குருமானவர்கள் பயிற்சி கொடுக்க சென்றிருந்தார்கள். 3 வருடங்கள் அங்கு பயிற்சி பெற்று கொடுத்து அதன் பிறகு இப்போது இங்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய அருகாமையில் இருக்கிற நொச்சிக்குளம் தந்தையுடைய மண்ணின் ஊர், சொந்த ஊர். ஆகவே நமக்கு பெருமை. அது நற்செய்தியாளர் சபையில் அவர்கள் இருந்து செயல்படுத்துவது நமக்கு அருமையான மகிழ்ச்சி, பெருமை. ஆக அந்த நிகழ்வெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய திருவிழப்படி அவர்கள் இன்னும் சில நாட்களிலே மறைமாவட்டத்துக்கு கூட தெரியாது, இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை, நான் தான் சொல்லுகிறேன். அவர்கள் ஒரு பங்கிற்கு பங்கு தந்தையாக மாறப்போகிறார்கள். அக்டோபர் மாதம் அது உயர்த்தப்பட போகிறது. அதற்கு பங்கு தந்தையாக அவர்கள் செயல்பட போகிறார்கள். நம்முடைய மறைமாவட்டம் ஆயர் அவர்கள் தலைமையில் ஒரு புதிய பங்கை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த பங்கிலே தந்தை அவர்கள் சிறப்பாக பணி செய்யும், நல்ல முறையிலே அவருடைய திறமை அனைத்தையும் அங்கே வைத்து அவர்கள் செய்கிற பணி சிறக்க அவர்களை வாழ்த்தோம். இன்றைக்கு வந்து சிறப்பான மறைவுரை தந்திருக்காக தந்தை அவர்களை வாழ்த்தி நாம் சிறப்பான விதத்தில் நன்றி செலுத்துவோம். தந்தை நாம் பொன்னாடை கொடுத்தோம். அன்புக்குள் நம்முடைய அருட்சோதரிகள் மிக சிறப்பாக இந்த கொண்டாட்டம் மிக சிறப்பாக இருப்பதற்காக அருட்சோதரிகள் மிக சிறப்பான விதத்திலே செய்திருக்கிறார். நம்முடைய தலைமை அருட்சோதரி ஆலிஸ் அவர்களிடத்திலே அழைப்பு கொடுத்த போது அவர்கள் மிக சிறப்பாகவே அருட்சோதரி ஒவ்வொருவரையும் அனுப்பி வைத்து அவரிடம் வந்து மிக சிறப்பாக நமக்கு செய்த செயல் என்பது மிக உயரியது. அருட்சோதரி ஆலிஸ் அவர்கள் இந்த மண்ணிற்காக செய்த ஒரு செயல்பாடு பல செய்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடித்தது, மறக்காது, நீங்கள் சாக்ரிஸ்டி கோயில் பின்னாடி போனால் முன்னாடி குப்பையும் கூலமாக கிடக்கும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா வெரி நீட், அங்கே ஒன்றுமே இருக்காது, ரொம்ப நீட்டாக இருக்கும். குருட்களை அழைத்து வருவது எனக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முன்னாடி கூட்டு வரக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அங்கு அந்த ஏற்பாடுகளையும் செய்வது கிருஷ்ணகிரி உயர்திரு ஜெயராஜ் அவர்கள் நமக்கு உதவி செய்தார்கள். எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணுவதற்கு ரொம்ப அழகாக உதவி செய்தார்கள். அது சிஸ்டர் வந்து சொன்ன பிறகு தான் எனக்கு பட்டது. ஆகவே அதை சிறப்பாக எல்லா பொருளும் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல அழகாக இருக்கும். கையில் காலில் எந்த பொருளும் கிடைக்காது. எல்லாமே அருட்சோதரி ஆலிஸ் அவர்கள் அவருடைய முயற்சி தான். ஆகவே அந்த பெரிய பணி என்பது ரொம்ப காலமாக செய்ய வேண்டிய பணியாக இருந்தது. அதை அழகாக முறைப்படுத்தி விட்டார்கள். இப்போது மிக அழகாக அந்த இடம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் ஒவ்வொரு அருட்சோதரிக்கும் நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி சிறப்பான்மையை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்புக்குள்ள இந்த 2 ஆண்டு திருவிழா, 2 நாட்கள் திருவிழா இதிலே சிறப்பான விதத்திலே ஆலய நிர்வாகிகள் மிக சிறப்பான விதத்தில் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தோள் கொடுக்கும் தோழர்கள் மிக சிறப்பான விதத்தில் அவருடைய உதவி என்பது பெரிய உதவி. நாம் ஒரு திருவிழா என்று சொன்னால் இந்த ஒளி வாங்கிலாம் இருந்தால் நல்லா இருக்கிறது. சாதாரணமாக பேசுவதற்கும் ஒளி வாங்கி பேசுவதற்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. அதான் ஒரு திருவிழா என்ற ஒரு தோரணையை கொடுக்கிறது. 2 பாட்டு போட்டால் தான் நீங்கள் உங்கள்கிட்ட அங்கேருந்து வர்றீங்க. இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் மிக சிறப்பான விதத்திலே செய்வது கட்டாயம். அதையெல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே ஆலய நிர்வாகிகள், தோள் கொடுக்கும் தோழர்கள் ஒவ்வொரு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்க முடியும். பாடகர்களும் மிக சிறப்பாக அந்த பாடல்களும் இந்த இடத்துல வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா அவங்க
எங்கேயும் அமெரிக்காவில் இருந்த மாதிரியும் இந்தியாவில் பூசை நடந்த மாதிரியும் தெரியுது. முன்னாடி நடக்கும்போது இங்கே வெளியே பூசை வைக்கும்போது அவருக்கு அமெரிக்காவில் இருந்து அல்லிவலியாக சொல்கிற மாதிரியும் நம்ம இங்கேருந்து தூயவரை சொல்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருந்தது. இப்போ தான் அன்னைக்கு பக்கத்தில் வந்தது எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க. ஒரு சில இடத்துல நாம் பாடுகிறது அங்கே பாடுவது ரெண்டுமே ஒத்து போகாது. இப்போது இன்றைக்கு மிக சிறப்பான வந்துவிட்டார். இனி தொடர்ந்து இங்கே இருப்பதற்கு உதவி செய்வான்னு நினைக்கிறேன். மிக சிறப்பானது பாடல் குழுவினர் இளையராஜா தந்தை அவர்கள் இடையிலே இடத்தில் சொன்னார், உங்கள் பாடல் குழு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னார்கள். அது மிக சிறப்பானது பார்க்க முடிந்தது. ஆகவே பாடக்குழுவினர் அவங்க மறைக்கையில் இருக்கிறாங்க, பாட்டு கிளாஸில் இருக்கிறாங்க, பங்கு தந்தை சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து செய்கிறார்கள். அவங்க நல்ல முறையிலே அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட மிக சிறப்பான விதத்தில் அவர்களுக்காக நாம் அன்றாடுவோம். கைத்தட்டி இப்போது பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பாடக்குழு தலைவி அருட்சோதரி பிளேஸ் அவர்கள் தலைமையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அருட்சோதரி பிளேஸ் அவர்கள் எல்லோருக்கும் பெரியவர்கள், எல்லோரும் பெரிய அருட்சோதரி ரொம்ப அனுபவம் பெற்றவர்கள். ஆனால் பங்கு தந்தை ஒரு சின்ன பையன் இருந்தாலுமே பங்கு தந்தை என்ற அடிப்படையில் அவர்கள் எல்லாவற்றையும் செய்வதை பார்க்கும்போது மிகவும் மதிப்பு வைத்திருக்கிறேன். ரொம்ப எளிமையாக எளிதாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியது. அவர் பங்கு தந்தை சொல்லிவிட்டார் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க இன்னைக்கு காலில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் சென்றார்கள். நிறைய இடங்களுக்கு அவருடைய பணிகள் நிமித்தமாக இன்றைக்கு தான் விடுமுறை. அவ்வளவு நாட்கள் பள்ளியில் இருந்து விட்டு இன்றைக்கு தான் விடுமுறை. இருந்தாலும் பங்கு தந்தை சொன்னதற்காக அவர்கள் செய்த செயல்பாடு என்பதிலும் பெரியது. கைத்தட்டி மீண்டும் அவர்கள் நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். அன்புக்குள்ளே இந்த நேரத்தில் நம்முடைய இந்த கெபியை கட்டி தந்தது மறக்க முடியாது. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நம்ம எப்போதும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நன்றி எப்பவும் மறக்கக்கூடாது. அது சிஸ்டர் செஞ்ச உதவியாக இருக்கலாம், ஃபாதர் செஞ்ச உதவியாக இருக்கலாம். ஒரு நன்றியும் மறக்கக்கூடாது. அவங்க செய்த உதவினால தான் இவ்வளோ பெரிய சிறப்பான விதத்தில் இருக்குது. இந்த இடம் எப்படி கிடந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். கோயில் சுற்றி எல்லா இடமே இளவையில் எல்லா இடமே வெரி நீட். எல்லா இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயம் சுற்றி பார்த்தீங்க எல்லாமே சிறப்பாக நீட்ஸாக இருக்குது. நீங்கள் முன்னாடி அந்த பக்கம் டாய்லெட் இருக்கு பார்த்தீங்க, ஸ்கூல் பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே போகவே முடியாது. இப்போ போய் பாருங்களேன், அவ்வளோ அழகாக நம்முடைய தாய் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா பணிகளுமே தாய் நடத்தி தந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்கிற போது மிக சிறப்பான விதத்தில் இந்த பக்கம்லாம் முன்னாடி நடமாட முடியாது. எதுக்கு? ஸ்னேக் பாபு இருப்பாரோ அது ஒரு பயமாக இருக்கும். இப்போ ஸ்னேக் பாபு டிஸ்பியர்டு. ஆக அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அவ்வளோ சிறப்பாக தாயுடைய கருணையால் கிடைத்திருக்கிறது. அதை மறக்கவே கூடாது. இந்த ஜான் மோனி திரேசா குடும்பத்தாருக்கு நம்ம கைத்திட்டோம். வெளிநாட்டிலிருந்து அவங்க அதை கேட்டுட்டோம். மறைக்கல்வி குழந்தைகள் ரொம்ப சிறப்பான விதத்தில் மறைக்கல்வி குழந்தைகள் தான் எந்த காரியங்களும் நம்ம அழகாக சிறப்பாக செய்கிறார். சின்ன பிள்ளைங்க பேசுறது இனிமையானது. அவர்கள் எல்லா காரியங்களுமே ரொம்ப சிறப்பாக எவ்வளோ எல்லா ப்ராக்டிஸையும் பண்ணி ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள். நாளைக்கு பாருங்க, நாளைக்கு அணக்கரை கூட்டு கொண்டிருக்கு. நாளைக்கு ஒரு வேன் நிறைய நாங்கள் அணக்கரை போகிறோம். அங்கே போய் அங்கே நிகழ்ச்சி கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய இளங்குளம் பங்கு அங்கே இருக்கிறார்கள். இளங்குளம் எல்லா இடத்திலும் மறைமாவட்டத்தில் இருக்க வேண்டும். அதையெல்லாம் அந்த பிள்ளைகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் சுறுசுறுப்பாக இருப்பது, பல காரியங்களை செய்வது ரொம்ப நல்லது. நம்முடைய குழந்தைகள் இந்த வெளி உலகத்துக்கு வருவது, நல்ல காரியங்கள் கற்றுக்கொள்வது எல்லாமே ரொம்ப சிறப்பானது. இல்லைன்னா பிராய்லர் கோழி மாதிரி உள்ளே கிடக்கும் பார்த்துருங்க. பிராய்லர் கோழி மாதிரி கிடக்கும். நாட் பிராய்லர் கோழி, கண்ட்ரி சிக்கன் எப்படிப்பட்டது? குடு ஓடும். அப்படி குடு தான் பிள்ளைகள் இருக்கும். பிராய்லர் கோழி மாதிரி பிள்ளைகளை வளர்த்துறாங்க. வீட்டிலேயே போட்டு சொங்கி மாதிரி ஆக்கிறாங்க. மங்குனி அமைச்சர் மாதிரி ஆகிறாங்க. எல்லாமே நல்ல சிறப்பான பிள்ளைகளாக வரணும். அப்போ அது நிறைய இடங்களுக்கு போகும்போது தான் தெரியும். இப்போ நான் போகும்போது இங்கே இருந்துட்டு படிப்பெல்லாம் எங்கே சங்கனாபுரம் இதை சுற்றி தான் வந்திருக்கு. சங்கனாபுரத்தை தாண்டி சென்னைக்கு படிக்க போகும்போது ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தேன். அவங்களுக்குள்ள நாலேஜ், நமக்குள்ள நாலேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரியது. கடந்து பல்வேறு அனுபவங்களை பார்த்தா தான் பிள்ளைகள் வருவாங்க. வெளியே போகும்போது சிக்கல் வரும், வீட்டில் வச்சாலும் சிக்கல் வரும். அதுக்கு பொத்தி வளர்க்க முடியுமா? எல்லாருமே வெளியே போய் பல இடங்களை பார்க்கும்போது அங்கே வேதனைப்படணும். அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரணும், அந்த பிள்ளைக்கு ஒரு வேதனை வரணும். அப்போ தான் இருக்குமே தவிர, இல்லைன்னா 2-3 நாளில் வீட்டுக்கு ஓடி வந்துடும். 2-3 நாளில் எந்த காரியம் செஞ்சுக்கிட்டா சரியா? இதே மாதிரி காரியம் நடக்கும். எல்லா இதையும் கஷ்டப்படும். வெயில் படணும், மழை படணும், குளிர் படணும், எல்லாமே பட்டாதான் அந்த புள்ளை நல்லா வளரும். இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்போ அதை பெற்றோர்கள் சிறப்பான விதத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள். ஆகவே அனுப்புகிற பெற்றோர்களுக்கு மிக சிறப்பான விதத்தில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய ஊர்
மறைமாவட்டத்திலே போவதற்கு நீங்கள் பெற்றோர்கள் மிக சிறப்பான கருவிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே பிள்ளைகளும் பெற்றோர் கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பானவை தெரிவித்துக் கொள்வோம். நமக்குள் நாளை அணக்கரையில் 8 மணிக்கு நம்ம பிள்ளைகள் எழுத்துற கலை நிகழ்ச்சி இருக்கிறது. முடிந்தவர்கள் வந்து அதை கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே புதுமை எண்ணெய் இந்த பக்கத்தில் இருக்க நம்முடைய அள்ளித்தர் அதிசய ஆரோக்கிய எண்ணெய், அந்த புதுமை எண்ணெயே வருகிறது என்பது ஆலயத்துக்கு ஒரு பெருமை. அதை இந்த சின்ன ஊர்ல இருந்து நம்ம புதுமை எண்ணெய் வருதுன்னா எவ்வளோ மைல்ஸ் பாருங்க. நம்ம தாயினுடைய படம், அந்த பிரிண்டிங் எல்லாமே நமக்கு சிறப்பாக கிடைத்தது. அதுவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாடல் புத்தகம் இருக்கு, அதை பெற்றுக்கொள்ளலாம். நாளை காலை 8 மணிக்கு திருப்பலி, 7:55 மணிக்கு 3ஆவது மணி அடிக்கிறது. உடனே ஏஞ்சலூஸ் மூவலி ஜெபம். ஆகவே அது முடிந்த உடனே உடனடியாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி தர பேரர் தந்தை நெல்சன் பால்ராஜ் அவர்கள் வருகிறார்கள். ஆகவே தந்தை அவர்கள் மிக சிறப்பான விதத்தில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றுவார்கள். ஆகவே 8 மணிக்கு திருப்பலி என்று சொன்னால் எத்தனை மணிக்கு வரணும்? ஒரு 8:30 வந்தால் போதுமே. பிரசவம் முடிஞ்சுன்னு வரணும். முன்னகுட்டி கோயிலுக்கு வந்துடணும். பார்த்தீங்களா, முன்னகுட்டி கோயிலுக்கு வந்துடணும். குடும்பமாக வந்துடணும். அவங்க ஆத்துக்காரை கூட்டு வரணும், ஆத்துக்கார அம்மாவை கூட்டு வரணும், ஆத்துக்கார பிள்ளையை கூட்டு வரணும். எல்லாருமே அழைத்து வந்து சிறப்பான விதத்தில் திருப்பள்ளியிலே பங்கெடுக்கணும். முன்னகுட்டி வந்துடணும். கடவுள் அவர் வெயிட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தான் போய் கடவுளுக்காக காத்திருக்கணும். நம்ம தான் கடவுளுக்காக காத்திருக்கணும், ஏங்கணும். திருப்பல்லாசி 42 சொல்லுவார் பாருங்க, கலைமா நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல என் நெஞ்சம் இறைவா மக்கா ஏங்கி தவிக்கின்றன. ஆக அதை சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடியவர்கள் அனைத்து இறை மக்கள் நம்முடைய மறைக்கிளி குழந்தை நமக்கு உதவி செய்வார்கள். இந்த சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு பச்சை கலர் சேர் போட்டிருக்கோம். ஃபாதர்ஸ் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, அந்த சேர் நாளைக்கு காலில் போட்டிருக்கோம். வசமாக போய் உட்காந்துறாங்க, நல்ல வாய்ப்பாக போட்டுருங்க. அது மறைக்கிளி குழந்தைகள் உட்காருவார்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி பின்னாடி உட்காரலாம், அது தப்பு இல்லை. அந்த சேருக்கு முன்னாடி பின்னாடி உட்காரலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் பச்சை சேரில் மட்டும் உட்காந்துறாங்க. நீங்கள் ஒரு சேர் எடுத்து அந்த சேருக்கு முன்னாடி உட்காரலாம், பின்னாடி உட்காரலாம், பக்கத்தில் உட்காரக்கூடாது, சைடில். அதை வந்து நாளை கவனித்துக்குள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறைக்கிளி குழந்தைகள் நமக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நாளைக்கு ஏற்பாடு செய்திருவார்கள். ஆகவே அதற்கு நீங்கள் சிறப்பாக ஒத்துழைக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே பத்மநாதபுரம் ஆலயம் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வருகிற 20ஆம் தேதி, செப்டம்பர் 20ஆம் தேதி நம்முடைய ஆயர் மேதகு முனைவர் இவோன் அம்ப்ரோஸ் ஆண்டகை முன்னாள் ஆயர் அவர்கள் வந்து அவருடைய திருக்கரத்தால் ஆலயத்தை அர்ச்சிக்கிறார்கள். புதிய கொடிமரம், புதிய ஆலயம், புதிய அருட்தந்தையர் அறை, அதன் பிறகு மக்களுடைய பயன்பாட்டிற்காக கழிப்பறை, இவ்வளவும் மிக்கேலருடைய பரிந்துரையால் மிக சிறப்பான விதத்தில் அது கட்டி எழுப்பப்படும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீர்கள். உதவி செய்யக்கூடியவர்களும் செய்யலாம், பணம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த அர்ச்சிப்பு விழா பெருவிழா முன்னிட்டு, இந்த 1ஆம் ஆண்டு அர்ச்சிப்பு பெருவிழா முன்னிட்டு பத்மநாதபுரத்திலே வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றுவோர் ஃபாதர் 9க்கு வருவாங்க. எல்லா நாளுமே குருக்கள் வருகிறார்கள், திருப்பயணிகள் வருகிறார்கள், அணக்கரையிலிருந்து திருப்பயணமாக வருகிறார்கள், தோப்புகளை என்னுடைய சொந்த பங்கு அங்கிருந்து திருப்பயணமாக வருகிறார்கள், நாங்குநேரி பங்கு அங்கிருந்து திருப்பயணமாக வருகிறார்கள். அதன் பிறகு இணையூர் மக்கள் மொத்தம் நமக்கு 7 இணையூர் இருக்கு. 7 2ஆக பிரித்து அவங்க 2 நாள் வராங்க. இளங்குளம் போகிறோம். அப்படி போகும்போது 7 நாள் நிறைவாக வந்துடுது. நம்ம அப்படி போய் என்ன செய்கிறோம்? அன்றைக்கு போகிற நாம் பாடல்குழு நம்ம தான், அங்கு வாசிப்பு நம்ம தான். அது முடிஞ்ச பிறகு ஒரு கலை நிகழ்ச்சி, முடிஞ்ச பிறகு ஒரு உணவு, இவையெல்லாம் சிறப்பாக தரப்படுது. ஆகவே இந்த ஆண்டு பத்மநாதபுரத்திலே 10 நாட்களுமே கலகலப்பென கடவுள் அருளால் நிகழ்ச்சி நடைபெறும். பல இடங்களில் மக்கள் வருவார்கள். ஆகவே இந்த திருந்தில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கு நிகழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்கள், நான் இந்த நிகழ்ச்சி கொடுக்க என்று சொன்னால் பங்கு தந்தையோடு நீங்கள் பதிவு செய்ய, உங்கள் பெயரை சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள். பாடல் பாடலாம், அதன் குறிப்பாக நீங்கள் பாடலாம், நடனம் ஆடலாம், பெண்கள் பெரியவர்கள் செய்யலாம். ஆகவே அது உங்களுக்கு பிறகு எந்த தேதி என்று அறிவிக்கப்படும். நீங்கள் அதற்கான பயிற்சியில் இப்போது இறங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குள்ளே இந்த நமக்கான அசன விருந்து, அது ஒரு குறிப்பிட்ட உள்ளம், குறிப்பிட்ட குடும்பம் நமக்கு தந்திருக்கிறார்கள். ரொம்ப நிறைய உதவிகளை செய்கிற குடும்பம், பெயர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார்கள். நிறைய உதவிகளை நமக்கு அவர் செய்கிறார்கள். ரொம்ப தியாக உள்ளத்தோடு, அர்ப்பணத்தோடு, ஊரின் மீதான பற்றோடு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய உள்ளம். ஆகவே அந்த குறிப்பிட்ட உள்ளம்
அவங்க குடும்பத்தில் உள்ள நற்காரியங்கள் நடைபெற, அவங்க குடும்பம் நல்ல முறையில் இருக்க, அவங்களுக்கு குடும்ப கருத்துக்கள் கிடைக்க நாம் சிறப்பான விதத்தில் ஜெபித்துக் கொள்வோம். இப்போது அவர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய கைத்தட்டுகளை அவர்களுக்கு கொடுப்போம். அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேர் பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர், என்றென்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். அள்ளித்தரும் அன்னையினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியோடு சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 71. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தூய கன்னிமரியே, என்றும் எங்கள் அன்னையாயிரும். எங்களுக்காகவும் எல்லா ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து ராஜா வாழ்க.
உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. அன்பான மறைக்கல்வி குழந்தைகள் மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் அமர 2 நிமிடம் தான் அப்படியே அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சாப்பாடு ஸ்பெஷலாக எடுத்து வச்சிருக்கேன்.